எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்க? கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் திருச்செந்தூருக்கு என்ன வந்தீங்க? கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலுக்கு வரும்போது ட்ரெயின் வந்து 8:30 மணிக்கு திருச்செந்தூர் எடுத்தாங்க. 9 மணிக்கு போட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க கூட இன்ஃபார்ம் பண்ணலை. எந்த விதமான ஒரு இது இல்லை. தண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் வரல, சாப்பாடு கொடுக்குறதுக்கு யாரும் வரல. தண்ணி வரலன்னு சொல்லி கூட டாய்லெட்டில் தண்ணி வந்து கூட லேடிஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்றைக்கி காலையில் தான் வந்து ஸ்டேஷன் பாத்ரூம் இருக்குது, அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஓப்பன் பண்ணிட்டு தான் அவங்க ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நெஞ்சளவு தண்ணி, வீடியோ கூட எங்கிட்ட நெஞ்சளவு தண்ணியில் தான் நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். 4 இட்லி 200 ஒரு கப்பு சாப்பாடு 200 இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே இதுதான். ஊர் மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் இங்கே ஸ்ரீரங்கமும் சரி இங்கேயும் சரி ஊர் மக்கள் கூட எங்களுக்கு இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சாப்பாடு போட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டில் எதுவுமே பண்ணலைங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறது கூட எந்த ஒரு இதுவுமே வரல. அப்படின்னா என்ன இது? நான் இதுக்கு ஸ்டேஷனில் வந்து எல்லாத்துலேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி லேடிஸ்க்காக ஏதாவது பண்ணுறதா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க அதுவுமே வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. தண்ணி போகுது, நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நேற்று காலையில் நேற்று மதியம் வரைக்கும் அதுக்கு தண்ணி எல்லாம் வந்து நடந்து போகிறதுக்கு தண்ணி இருந்தது. அவங்க அதில் தான் குழந்தைகளுக்கு பால் கொண்டு வரதுக்கு அதுன்னு ஸ்டெப் வந்து எடுத்துருக்கலாம். அவங்க அதுவுமே இது எடுக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு நாங்கள் இருந்து நடந்தீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிலேருந்து நாங்கள் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கீங்க. சரி, அவங்க காலையில் சாப்பாடெல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்களா ஹெலிகாப்டரில்? எப்போ கொடுத்தாங்க? அவங்க அது கொடுக்கவே இல்லை. சாப்பாடெல்லாம் கொடுக்கவே இல்லை. அவங்க தண்ணி கூட கொடுக்கல. அவங்க டாய்லெட்லேயே தண்ணி வரலங்கிறோம். அப்புறம் அவங்க போய் சாப்பிட போய் கொடுப்பாங்க. ஹெலிகாப்டர் வந்தது, 2 ஹெலிகாப்டர் வந்தது. ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கம் நம்ம டிஸ்டே இருந்தது. அவ்வளோதான் போயிட்டாங்க. எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்க? கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் திருச்செந்தூருக்கு என்ன வந்தீங்க? கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலுக்கு வரும்போது ட்ரெயின் வந்து 8:30 மணிக்கு திருச்செந்தூர் எடுத்தாங்க. 9 மணிக்கு போட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க கூட இன்ஃபார்ம் பண்ணலை. எந்த விதமான ஒரு இது இல்லை. தண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் வரல, சாப்பாடு கொடுக்குறதுக்கு யாரும் வரல. தண்ணி வரலன்னு சொல்லி கூட டாய்லெட்டில் தண்ணி வந்து கூட லேடிஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்றைக்கி காலையில் தான் வந்து ஸ்டேஷன் பாத்ரூம் இருக்குது, அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஓப்பன் பண்ணிட்டு தான் அவங்க ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நெஞ்சளவு தண்ணி, வீடியோ கூட எங்கிட்ட நெஞ்சளவு தண்ணியில் தான் நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். 4 இட்லி 200 ஒரு கப்பு சாப்பாடு 200 இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே இதுதான். ஊர் மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் இங்கே ஸ்ரீரங்கமும் சரி இங்கேயும் சரி ஊர் மக்கள் கூட எங்களுக்கு இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சாப்பாடு போட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டில் எதுவுமே பண்ணலைங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறது கூட எந்த ஒரு இதுவுமே வரல. அப்படின்னா என்ன இது? நான் இதுக்கு ஸ்டேஷனில் வந்து எல்லாத்துலேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி லேடிஸ்க்காக ஏதாவது பண்ணுறதா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க அதுவுமே வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. தண்ணி போகுது, நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நேற்று காலையில் நேற்று மதியம் வரைக்கும் அதுக்கு தண்ணி எல்லாம் வந்து நடந்து போகிறதுக்கு தண்ணி இருந்தது. அவங்க அதில் தான் குழந்தைகளுக்கு பால் கொண்டு வரதுக்கு அதுன்னு ஸ்டெப் வந்து எடுத்துருக்கலாம். அவங்க அதுவுமே இது எடுக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு நாங்கள் இருந்து நடந்தீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிலேருந்து நாங்கள் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கீங்க. சரி, அவங்க காலையில் சாப்பாடெல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்களா ஹெலிகாப்டரில்? எப்போ கொடுத்தாங்க? அவங்க அது கொடுக்கவே இல்லை. சாப்பாடெல்லாம் கொடுக்கவே இல்லை. அவங்க தண்ணி கூட கொடுக்கல. அவங்க டாய்லெட்லேயே தண்ணி வரலங்கிறோம். அப்புறம் அவங்க போய் சாப்பிட போய் கொடுப்பாங்க. ஹெலிகாப்டர் வந்தது, 2 ஹெலிகாப்டர் வந்தது. ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கம் நம்ம டிஸ்டே இருந்தது. அவ்வளோதான் போயிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.